சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்க மூவிக்கான ஸ்னிக் பீக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 1 மூவி ரிலீஸ் ஆகும். ரிஷப் ஷெட்டியோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் இப்ப விட்டுருக்காங்க. ஆகாஷவாணி படம் எடுத்த அஸ்வின் கங்கராஜ் டைரக்ஷன் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. D54 மூவிக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒர்க்கிங் ஸ்டில்லும் ஒன்னு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பீரியட் மூவின்னு இந்த ஸ்டில் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா பின்னாடி உள்ள கேலண்டர்ல 2011 இருக்கு. சோ இது ஒரு பீரியட் மூவி தான். எஸ்டர் 49 மூவிக்கான ப்ரோமோ சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ஓடும் போது அந்த படத்தோட இன்டர்வெல்ல இந்த ப்ரோமோ பிளே ஆகும்னு சொல்றாங்க. சோ டைரக்டா இந்த ப்ரோமோ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். கூலி மூவிக்கான ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்ப புதுசா ஒரு ப்ரொமோஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. என்னன்னா அமேசானோட டெலிவரி பாக்ஸ்ல கூலி மூவியோட போட்டோஸ் இருக்கு. சோ இது மூலமா அமேசான்ல ஆர்டர் பண்றவங்க எல்லார் வீட்டுக்குமே கூலி படம் ஈஸியா போய் சேரும். சோ இது படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன். இது மூவிக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த ஒரு மூவிஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. லோகேஷ் அஜித் வச்சு எடுக்க போற மூவில அந்த படம் எல்சிக்குள்ள வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் லோகேஷன் பிளான் பண்ணிருக்க மாட்டாரு. இப்போதைக்கு ஐடியா தான் அவருக்கு வந்திருக்கு. அஜித் வச்சு படம் எடுக்கலான்னு அதை பத்தின டாக்ஸ் போயிருக்கு. அவர் படம் எடுக்கும் போது அதெல்லாம் தெரியும் இந்த படம் எல்சிக்குள்ள வருமா என்னன்னு. கிங் ஆஃப் கோதா 2 வருமானு கேட்டிருக்காரு. கிங் ஆஃப் கோதா படமே ஃபிளாப் தான். சோ பார்ட் 2 வராது. மாயன் 2 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இதுவும் அதே மாதிரி தான். மாயன் படமும் ஃபிளாப் தான். மாயன் 2 வராது. டாக்ஸிக் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பெருசா அவங்க ஒன்னும் அப்டேட்டை கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கூலி ட்ரெய்லர் எந்த டைமுக்கு வரும்னு கேட்டிருக்காரு. ஆடலாஞ்சும் ட்ரெய்லரும் ஒரே டைம்ல வருது. சோ ட்ரெய்லர் எப்படி மிட் நைட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டான டைம் வந்தா சொல்றேன். இட்லி கடை டீசர் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. அக்டோபர் 1 தான் மூவி ரிலீஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. சோ டீசர் லேட்டா தான் வரும். இட்லி கடை மூவி என்ன ஜானர்னு கேட்டிருக்காரு. இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். மதராசி அண்டு கருப்பு மூவியோட செட்டிலைட் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கருப்பு படம் விஜய் டிவி வாங்க வாய்ப்பு இருக்கு. மதராசி விஜய் டிவி இல்ல சன் டிவி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. சூர்யா தனுஷ் மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூலி ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போறத சொல்றாங்க. உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல. இதை பத்தி எந்த அப்டேட்டும் வரவே இல்லை. இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கிரீன்ல வரும். நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் குபேரா. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.